நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்து வரும் நாட்களில் வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மீது நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு கர்நாடகா பகுதிக்கு நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னைக்கான கனமழை எச்சரிக்கையை விலக்கியது வானிலை மையம். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்தது மத்திய அரசு. மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும், உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் நேரில் ஆய்வு செய்கிறது. மழையால் டெல்டா விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முதலமைச்சர் கூறும் நிலையில் 16,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதிப்பு என வேளாண் அமைச்சர் பேட்டி. விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் முதலமைச்சரும் அமைச்சர்களும் முரணாக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெல் சிறிதளவு முளைத்தால் என்ன, நாத்து நடும் அளவுக்கு முளைத்தால் என்ன, முளைத்து விட்டாலே அது வீண்தானே? வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் ஒரு டிபிசியில் நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 800 மூட்டைகளாக குறைந்தது. நெல் கொள்முதலில் குளறுபடி இருப்பது குறித்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதி காப்பது ஏன் என்றும் EPS கேள்வி. சென்னையில் குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், புழல் ஏரி, கண்ணன்கோட்டை ஏரி ஆகியவை வேகமாக நிரம்பி வருகின்றது. சோழவரம் ஏரிக்கான நீர்வரத்து அதிகரித்து இருப்பதால் அதன் நீர்மட்டமும் உயர்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் அனுமன் தண்டலம், வெங்கச்சேரி, சிலாம்பாக்கம் தடுப்பணைகளை தாண்டி பாயும் செய்யாறு வெள்ளம். வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. ரப்பர் படகுகள் மூலம் பொதுமக்களை மீட்ட தீயணைப்பு துறையினர். சென்னை மாங்காட்டில் வீட்டின் பின்பகுதியில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி 2.5 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமான நிலையில் சடலமாக மீட்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 1,74,000 ரூபாய்க்கு விற்பனை. தனது மகளின் படிப்புக்கு போட்டியாக இருந்த 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து கொலை. சக மாணவியின் தாய்க்கு ஆயுள் தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துறையூர், திருமயம் தொகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் கட்சியினரின் செயல்பாடுகள், தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை. தென் மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகளில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கனிமவள கொள்ளை என்று அன்புமணி புகார். கனிமவள கொள்ளைகளின் காட்ஃபாதராக ஆளுங்கட்சியின் பெரும்புள்ளி ஒருவர் திகழ்வதாக குற்றச்சாட்டு. ஈரோடு பர்கூர் மலைப்பகுதியில் உயர்மட்ட பாலம் இல்லாததால் அவசர தேவைக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை. மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதி எங்கு செல்கிறது என தெரியவில்லை என அண்ணாமலை சாடல்.
நாள்தோறும் 2000 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி பொய் சொல்கிறார். சனிக்கிழமை முதல் 4 நாட்களுக்கு கொள்முதலே நடைபெறவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலில் அலட்சியமாக இருந்துவிட்டு ஆந்திராவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதுதான் திராவிட மாடலா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தீபாவளி நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் மது விற்பனை கூடுதலாக இருப்பது வழக்கமான ஒன்றுதான். விற்பனையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு எந்த கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி காலமானார். நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி 74 வயதில் உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்துவது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமம். சிவில் வழக்கில் போலீசார் தலையிடுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. தூய்மை பணியாளர்களுக்கு காலை, மதியம், இரவு என 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெற்ற தாயை கழுத்தில் கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்ய முயன்ற 14 வயது மகன். நல்ல மதிப்பெண் பெற்றாலும் எல்லா நேரமும் படித்துக் கொண்டே இருக்கச் சொல்லி அடித்ததால் ஆத்திரம். இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் சபேஷ் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். பொக்கிஷம், இம்சையரசன், 23ஆம் புலிகேசி உள்ளிட்ட படங்களுக்கு இசை அமைத்ததுடன் கானா வடிவில் பல பாடல்களையும் பாடியுள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.